வாவ், சூப்பராக இருக்குது. இந்த ஒன்றே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே வந்துட்டு பெருசாக படர்ந்துருச்சு. ஒரே ஒரு செடி தான் ஃபுல்லாக. இதெல்லாம் பிடுங்கி மற்ற இடத்துல மாற்றி வச்சேன். இது வந்து அது முளைச்ச இடத்துலயே அப்படியே விட்டுட்டேன் நான். அதனால தான் இவ்வளோ பெருசாக வந்துருக்குன்றியா? அதனால பெருசாக வந்துருச்சு. ஒரே செடியை இன்னமும் மார்ச் வரைக்கும் இது பூ மொட்டு வந்துட்டே இருக்கும். மார்ச் வரைக்கும்? ஆமாம். ஓகே ஓகே. கஸ்தூரி மேத்தி நிறைய வந்துடுச்சு பூவில். ஆமாக்கா. அப்படியே விட்டுடு விதைக்கு. நல்லா அறுத்து செஞ்சேன். ஆனால் எனக்கு கொடுக்கல. நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. ஓகே ஓகே. அறுத்துக்கோங்கன்னு சொன்னேன், நீங்கள் தான் வரல. நாங்கள் ஊருக்கு போகிறோன்றதுனால கார்டன் இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு எனக்கு. இல்லைன்னா நாங்களும் நிறைய போட்டது தான் இதெல்லாம். அப்போல்லாம் நான் வீடியோ எடுத்து போடல. ஓகே, சூப்பராக இருக்குது. கீரை. கீரை எப்படியோ விதைய உருவி போட்டவே தானாக வந்துடும். அடுத்த வருஷத்துக்கெலாம் விதைக்க வேண்டியதே இல்லை. எல்லா கீரையுமே நம்ம ஒரு வாட்டி போட்டோம்னா அடுத்த வாட்டி அது விதை விட்டுடணும். முக்கியமாக இந்த கீரை நம்ம போடவே தேவையில்லை. ஆமாம், அந்த தண்டு கீரை அது மட்டும். தண்டு கீரை, சிவப்பு தண்டு. எந்த கீரையுமே திலகா விதை வர வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அதுவே வெடித்து உதிர்ந்து எப்போதும் வந்துக்கினே இருக்கும். நமக்கு கீரைக்கு பிரச்சனையே இருக்காது. எவ்வளோ கீரை வந்துகிட்டே இருக்கும். அவருக்கா அத்தியா இதில் வரலக்கா, அதில் வந்துச்சு. அந்த இதில் இருந்தது. இதில் இப்போ தான் பூ பிஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. கிரேட், நல்லா இருக்கு. தேங்க்யூ. கொத்தமல்லி சுற்றி பார்த்ததுக்கு போதும். நான் வேணா வந்து எடுத்துக்கிறேன். போதுமாக்கா? போதும். சூப்பராக இருக்குது.